இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதில் 2வது வசனம். அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். இது எதை குறிக்கிறது? தாவீதுடைய சங்கீதம். தாவீது ஓட ஓட துரத்தப்படும் பொழுது அவன் எழுதுகிற அந்த சங்கீதம். பொல்லாதவர்களை குறித்து, அது முந்தின வசனம் இருக்குது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாது. ஏன்னா அந்த காலம் அவ்வளவு கேடாயிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாய் எழும்பி தாங்கள் செய்வது நன்மை என்று அவங்க நினைச்சு தீமை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காலங்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதனால அவங்க செய்கிற தீமை நிமித்தம் மனம் உடைந்து கர்த்தரிடத்தில் சோர்ந்து போகிறோம். நாம் ஜெபிக்கிறதுல சோர்ந்துருந்தோம். எல்லா காரியத்திலையும் மனம் நொந்து போயிடும். அந்த மனுஷனா எனக்கு தீமை செய்யறான், அந்த மனுஷனா என்னை குறித்து தூஷிக்கிறான், என்னை பத்தி அறிஞ்சு எனக்கு எல்லாம் தெரிந்து அந்த மனுஷன் இப்படி செய்கிறாரேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகலாம், மனம் அடிந்து போகலாம். ஆனா நாம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் சிந்தும் பொழுது தேவன் நம்மளை பார்த்து ஒரு வசனம் சொல்லுகிறார். அவர்கள் புல்லை போல சீக்கிரம் அறுப்புண்டு போவார்கள்ப்பா, பசும் பூண்டை போல வாடி போவார்கள். உனக்கு விரோதமா செய்கிறாங்களா, தீமை செய்கிறாங்களா, வேதனைப்படுத்துதாங்களா, உன்னை ஒடுக்குறாங்களா, உன்னுடைய இன ஜனமே உன்னை நொறுக்குதா, நீ நம்பின மனுஷங்களே உன்னை வேதனைப்படுத்துதாங்களா, இது போக வெளியில உள்ள சூழ்நிலைகள் உன்னை வேதனைப்படுத்துகிறதா, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி நீங்க செய்கை திகைத்து நிற்கிற காரியத்தை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஒரு நாளும் உங்களுக்கு தீமையா தேவன் அனுமதிக்கவே மாட்டார். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் ஒன்று வைத்திருப்பார். அந்த காலத்தில் வரும் வரை அது வேதனையாக தான் இருக்கும். ஒரு பிள்ளை பிறந்ததற்கு 9 மாதம் தேவைப்படுவது போல ஒவ்வொரு பிரச்சனையும் முடிவடைவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, விடிய ஒரு காலம் உண்டா, இரவு வர்றது ஒரு காலம் உண்டு. அதனால எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும் பொழுது அவர்கள் எல்லாருமே அறுப்புண்டு போவார்கள், வாடி போவார்கள். நீங்களோ இவனோடை போல செழித்து வாங்கி வளர்ந்துருப்பீர்கள். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ரொம்ப நொந்து போகாதீங்க. நிறைய பேர் இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிரதர் வாழ்க்கையை வெறுத்து போச்சு, நொந்து போயின்னு இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் மனமடைந்து அனாதையை போல இருக்கிறேன். எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை. என்னை சுற்றி எல்லாரும் இருக்காங்க, நான் தனித்தவனா இருக்கிறேன். என் இருதயத்தை புரிந்து கொள்ள, எனக்கு ஆறுதல் படுத்த, என்னை தேற்ற எனக்கு யாருமே இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய சூழ்நிலையை குறித்து, உங்களுடைய நெருக்கமான மனிதர்களை இழந்தது நிமித்தம் படுகிற வேதனை நிமித்தம் நீங்கள் ரொம்ப மனம் வந்து இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், எப்பா நீ ரொம்ப சோர்ந்து போகாத, உன்னுடைய விரோதி சீக்கிரமாய் அறுப்புண்டு போவான். உனக்கு விரோதமாய் நிற்கிற மனிதர்கள் எல்லாம் வாடி போயிடுவாங்க. அவங்க செய்த செய்கை அவர்கள் தலைக்கு திரும்பும் பொழுது அவர்கள் வாடி போயிடுவார்கள். நீயோ செழித்தோங்கி நன்மையினால் முடிசூட்டப்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாய்ன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, மனமடிந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நானுமே இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு, ஐயோ நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறேன், நான் செய்யாத ஒரு தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு நிந்தையில் மத்தியிலே அவமானங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் அப்படி வேதனையில் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறார்கள் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் தெய்வம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த சூழ்நிலை இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த கட்டுகள் அவர்களை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழட்டும், வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மையினால் முடிசூட்டப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலத்தினால் இடை கட்டுங்க, நன்மையினால் முடிசூட்டுங்க. இந்த பிள்ளைகள் கம்பீரித்து வாழ தெய்வம் அனுக்கிரகம் செய்ய, உயர்ந்த ஸ்தானத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நிறுத்துங்க. யாருக்கு முன்பு தலை குனிந்து நின்றார்களோ அவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து நிற்க உதவி காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்து சொல்லி ஜெபிக்குங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ரொம்ப மனம் உடைச்சு போகாதீங்க. உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு தேவன் தக்க பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. God bless you.